ப்ரோ கபடி லீக் சீசன் 11 டாப் 10 ரைடர்ஸ், டாப் 10 டிஃபெண்டர்ஸ் இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். பட் இந்த சீசன் டெபியூட் ஆன பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த சீசன் டெபியூட் ஆன பிளேயர்ஸை மட்டுமே வச்சு ஒரு ஸ்டார்டிங் 7 செட் பண்ணால் எப்படி இருக்கும்? எஸ், அதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் தலைவாசிலேருந்து ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் இருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓவராலாக நல்ல தரமான பிளேயர்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வாட் மிட் பிளேஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டென்ட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த கேள்வியை கேட்டுடுறேன். ஒரு டெபியூட்டன்ட் ரைடர், ஸோ டெபியூட்டான அந்த சீசனை அதிகபட்சமான புள்ளிகள் எடுத்திருப்பாரு. ஸோ அந்த பிளேயர் யாரு? அதாவது ஒரு டெபியூட்டன்ட் ரைடர் எடுத்த அதிகபட்சமான ஸ்கோர் என்ன, யாரு, எந்த சீசன்? கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக கொஞ்சம் ஈஸி தான், பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிறத. அண்ட் இப்போ நம்ம இந்த கண்டென்ட்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாப் 5 டெபியூட்டன்ட் ரைடர்ஸை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய சர்ப்ரைசஸ்லாம் இருக்காது. நீங்கள் கெஸ் பண்ண மேக்ஸிமம் பிளேயர்ஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் 3 பேர் மட்டும்தான் 2 ரைட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், பெங்கால் வாரியர்ஸை சேர்ந்த சுசில் கம்பரைக்கர், ஒரு ட்ரைபு கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தர் தான். இவர் ஃபுல் சீசன் ஆடி இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக 100 ரைட் பாயிண்ட்ஸுக்கு மேலே எடுத்திருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு கெப்பாபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயராக தான் இருந்திருந்தார். பட் அவரால் ஃபுல் சீசன் ஆட முடியலை அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ஓவராலாக 34 ரைட் புள்ளிகள் அப்படிங்கிறத எடுத்திருந்தாரு. 10 மேட்ச் அப்படிங்கிறது ஆடி இருந்தாரு. எஸ், 10 மேட்ச்ல 34 ரைட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிற சான்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டாரு தான். ஓகே அப்படிங்கிற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அண்ட் தென் அதை தொடர்ந்து புனேரி பல்டனோட ஆரியவர்தன் நாவலே அப்படிங்கிற பிளேயர் 13 மேட்ச் ஆடி இருந்தாரு. 45 ரைட் புள்ளிகள் எடுத்திருந்தாரு. அந்த 13 மேட்சும் அவர் ஃபுல்லாக ஸ்டார்டிங் 7லேயே வரல. இன்ஃபேக்ட் அவர் வந்து மேக்ஸிமம் சப்ஸ்டியூட்டாக தான் யூஸ் பண்ணப்பட்டிருந்தாரு. கடைசி கட்டத்தில் தான் புனேரி பல்டனோட ஸ்டார்டிங் 7ல் இருந்தார். தமிழ் தலைவாசிக்கு தான் அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நீங்களுமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஆரியவர்தன் நாவலே 45 ரைட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு டாப் 4ல் இருக்கு. அடுத்ததா தமிழ் தலைவாசியை சேர்ந்த மோயின் சஃபாகி 103 ரைட் புள்ளிகள், மொத்தமாக 14 மேட்ச் ஆடி இருப்பாரு. ஆரம்பத்திலேருந்து இந்த மனுஷனை ப்ளே பண்ண வச்சிருந்தா 200 ரைட் பாயிண்ட் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிருப்பாரு. அது கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு. மோயின் சஃபாகி உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு டிஃபென்சிவ் ஆல்ரவுண்டர், டிஃபெண்டராக தான் உள்ள என்ட்ரி ஆனார். ஒரு ஆல்ரவுண்டர், ரைடர் இல்லாமல் உள்ள வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சு தலைவர் ரைடராகவே மாறிட்டாரு. மோயின் சஃபாகியை பற்றி நான் நிறைய பேசிட்டேன். ஸோ இதுலேயும் பேசணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ மோயின் சஃபாகி ஒரு ப்ராப்பரான ரைடராக மாறி இருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை நாம் தெரிவிச்சுப்போம். அண்ட் டெபியூட்டன் ரைடர்ஸ்ல டாப் 3ல இருக்காரு. அண்ட் 100 புள்ளிகளை கிராஸ் பண்ண ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஒரே ஓவர்சீஸ் பிளேயர்னா அது தலைவன் தான். சும்மா கெத்து காட்டியிருந்தார் இந்த சீசன். பெரிய வாழ்த்துக்கள் அவருக்கு நாம சொல்லிப்போம். தமிழ் தலைவாஸ் ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். பார்ப்போம். அடுத்ததா பட்னா பைரட்ஸோட தளபதி அண்ட் இந்த பிகேஎல் சீசன் 11ஓட எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து இவர்கிட்ட தான் இருந்துருந்துச்சு. பட்னா பைரட்ஸோட அயன் தான். அயனை பொறுத்த வரைக்கும் 25 மேட்ச் ஃபுல்லா ஆடி இருந்தாரு. 184 ரைட் புள்ளிகள் அப்படிங்கறத எடுத்திருந்தாரு. தேவன் அளவுக்கு பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஐ மீன் ரைடிங்க சொல்ற 25 மேட்ச் ஆடி இருந்தாலும் தேவன் அளவுக்கு 300லாம் எடுக்கல. இன்ஃபேக்ட் 200 தொடல. பட் இருந்தாலும் இவர் எடுத்த அந்த 184 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒன்று. அவர் டீம் எப்போல்லாம் கீழே இறங்குதோ அப்போல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு அயனு. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அயன் எப்பவுமே கெத்து தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருந்தார். அதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் அஜித் சவான் 185 ரைட் புள்ளிகள் அப்படிங்கிறத எடுத்திருந்தாரு. இந்த சீசன் 23 மேட்ச் ஆடி இருந்தாரு. இன்ஃபேக்ட் அஜித் சவானுக்கு தான் நான் எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அயன் வந்து கடைசியில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து இவர் தட்டி பறிச்சிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அஜித் சவான் 185 ரைட் புள்ளிகள் இந்த சீசன் ஓவராலா எடுத்திருக்காரு. ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அவருக்கும் சொல்லிப்போம். அதை தொடர்ந்து டாப் 5 டெபியூட்டன்ட் டிஃபெண்டர்ஸ்குள்ள வருவோம். ஸோ இதுலயுமே பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்லாம் கிடையாது. பட் கண்டிப்பா நிறைய அன்சங் ஹீரோஸ் இதுல இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டெல்லியை சேர்ந்த கௌரவ் சில்லர் அப்படிங்கிற பிளேயர் 15 மேட்ச் ஆடி இருந்தாரு. 19 டாக்கிள் பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுத்திருந்தாரு. கௌரவ் சில்லரை பொறுத்த வரைக்கும் ஒரு டெபியூட்டட் சீசன்ல கொடுக்க வேண்டிய பர்ஃபார்மன்ஸ் கரெக்டா கொடுத்திருக்காரு. அடுத்த சீசன் ஆக்ஷன்ல ஒரு நல்ல ரேட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.
அடுத்ததா ரோஹித் பூனியா ஃப்ரம் குஜராத் ஜெயண்ட்ஸ் 15 போட்டிகளில் 24 டேக்கிள் பாயிண்ட்ஸ், பட் மேக்ஸிமம் சப்ஸ்டியூட்டா தான் யூஸ் பண்ணப்பட்டாரு அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். குஜராத் ஜெயண்ட்ஸ்ல டிஃபென்ஸ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்கன்னு நீங்க தேடி பார்த்தாலே 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் வந்து ரோஹித் பூனியா அப்படின்னே சொல்லலாம். 24 டேக்கிள் பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத இந்த சீசன் எடுத்திருந்தாரு. அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது தான், பட் ஓகே இம்ப்ரெசிவ் தான் காட்டியிருக்காரு. பாப்போம் அடுத்த சீசன் என்ன பண்றாரு அப்படிங்கறத. அது இல்லாம டவான் டெல்லி கேஸ்ல இருந்து இன்னொரு பிளேயர் இருக்காரு. 20 போட்டிகள் ஆடி 27 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு சந்தீப் தேஷ்வல். இந்த மாதிரி டெல்லி பிளேயர்ஸ் அப்படிங்கிறது நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த கவர்ல வந்து அவங்களுக்கு டிஃபென்ஸ் தேவைப்பட்டது. கவர் வந்து ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாம போயிருந்தாங்க விக்ரந்த் மாதிரியான பிளேயர்ஸ். ஆமா, அந்த நேரத்துல டெல்லி டீமை வந்து கொஞ்சம் டிஃபென்ஸ்ல இருந்து காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரியான டெபியூட்டன்ஸ்லாம் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. அதுல சந்தீப் தேஷ்வலோட பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ். அவரோட மேட்சஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்க மாட்டாரு. பட் 27 டேக்கிள் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருக்காரு, வாழ்த்துக்கள். அதே தொடர்ந்து சாகர் ராவல் அப்படிங்கிற தெலுங்கு டைட்டன்ஸை சேர்ந்த ஒரு பிளேயர் 22 போட்டிகள்ல 41 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாரு. இன்ஃபேக்ட் சாகர் ராவல் தான் அவங்களோட பிரைமரி சாய்ஸ் டிஃபெண்டர். ஆரம்பத்துல சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே டீம்ல ஆடிட்டு இருந்தாரு. 22 மேட்சுமே ஆடி இருக்காரு. அண்ட் மேக்ஸிமம் மேட்ல வச்சிருப்பாங்க, பட் ஒரு சில டைம் சொதப்பனாருன்னா சப்ஸ்டியூட் பண்ணி வெளியே எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியுமே போயிருந்துச்சு. தெலுங்கு டைட்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் ரொம்ப மோசமான டிஃபென்ஸ் யூனிட்டா இருந்தாங்க. அதாவது டேக்கிள் பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக எடுத்த டீம் தெலுங்கு டைட்டன்ஸ். அதுல கொஞ்சமாச்சு சமாளிக்கிற மாதிரி ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னா அது நம்மளோட சாகர் ராவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா இந்த பிளேயர் வந்து அடுத்தடுத்த சீசன்களில் ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இம்மன்சு ஜக்லான் ஃப்ரம் குஜராத் ஜெயண்ட்ஸ் 18 போட்டிகளில் 44 டேக்கிள் பாயிண்ட்ஸ். குஜராத் ஜெயண்ட்ஸுக்கு இந்த 2 இம்மன்ஸு தான் ரொம்ப முக்கியமான இம்மன்ஸுவா இருந்தாங்க. தமிழ் தலைவாசில் 3-4 இம்மன்ஸ்லாம் இருந்தாங்க இல்லையா போன சீசன். அந்த மாதிரி இங்கேயுமே 2-3 இம்மன்ஸ் இருந்தாங்க. ஒரு இம்மன்ஸ் இங்கே வந்து ரைடிங்கில் பார்த்துக்கிட்டாரு, தமிழ் தலைவாசில் இருந்து போனார்ல, அவர் சப்ஸ்டியூட் ஆகி வந்து. மற்றபடி இந்த இம்மன்சு ஜக்லான் தான் டிஃபென்ஸில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற வகையில் இருந்தார் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 டெபியூட்டன் குஜராத் ஜெயண்ட்ஸ் பிளேயர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த டீமில் டிஃபென்ஸ் யூனிட் ரொம்ப அடி வாங்கிட்டு இருந்துச்சு. முன்னாடியே சொல்லியிருந்தேன், குஜராத் ஜெயண்ட்ஸில் டிஃபென்ஸ் நீங்க எடுத்து எண்ணி பார்த்தீங்கன்னா 2 பேரோ 3 பேரோ தான் இருப்பாங்க. அதுல வந்து இம்மன்சு ஜக்லானும் ஒருத்தர். ஸோ இதுதான் டாப் 5 டெபியூட்டன் டிஃபெண்டர்ஸ் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நான் அந்த டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் ஃபியூச்சரிங் டெபியூட்டன்ஸ் விஷயத்துக்குள்ள வரேன். ஸோ இது வந்து கபடி 360 அவங்களோட ஒரு ஸ்டார்டிங் 7 தான். இது எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அதையே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இம்மன்சு ஜக்லான் அண்ட் கூடவே லோகேஷ் கோஷ்லியா. ஸோ இந்த 2 பேருமே அப்பாயின்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் லோகேஷ் கோஷ்லியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். லோகேஷ் நல்லாவே பண்ணாரு. கோஸ்வாமி வெளியே போனதுக்கு அப்புறமா லோகேஷ் லெஃப்ட் கார்னர் யூமம்பாவை எடுத்து சூப்பராகவே பண்ணிட்டு இருந்தாரு. பட் லேட்டா உள்ள வந்ததுனால அந்த டாப் 5 லிஸ்ட்ல இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவரை நான் உள்ள வைக்கிறேன். இது இல்லாம கவர்ஸை பொறுத்த வரைக்கும் சாகர் ராவல் முன்னாடியே சொல்லிட்டேன், ரைட் கவர் அவர் தான். லெஃப்ட் கவரை பொறுத்த வரைக்கும் சந்தீப் தேஷ்வல் விக்ரந்த் பிளேஸ்ல உள்ள வந்தவர். அண்ட் 3 ரைடர்ஸ், ஒன்னு வந்து அஜித் சவான், அயன் அண்ட் மொயின் சஃபாகி. இதை விட தரமான ரைடர்ஸ் யாருக்குங்க கிடைக்கும்? 3 பேருமே கெத்து காட்டுவாங்க. இது இல்லாம மற்ற பிளேயர்ஸ்லாம் ஆர்யவர்தன் நாவலே, சுஷில் கம்ப்ரைக்கர், நவீன் ராவல், ரௌனக் சௌத்ரி ரைட் கார்னர், ரோஹித் லெஃப்ட் கார்னர், கௌரவ் சில்லர் ரைட் கவர், மஞ்சித் சௌத்ரி லெஃப்ட் கவர், இவங்களெல்லாம் சப்ஸ்டியூட்ல வைக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு டெபியூட்டன் ஸ்டார்டிங் 7. இதே மாதிரி உங்களோட ஒப்பீனியன் ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைக்காதாச்சும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.